பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் தண்ணி, இஞ்சி எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். அதோட 1 கப்பு கடலை மாவோட 2 டேபிள் ஸ்பூன் ரவை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்துட்டோம். அதோட அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இந்த கடலை மாவு கலவையோடு சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். தயிர் கொஞ்சம் அதில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு அப்படியே அதை ஊற வச்சிட்டோம். எந்த தட்டில் வேக வைக்க போகிறோமோ அதில் நெய் தடவி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரூட் சால்ட் எடுத்து அதோட மிக்சியை கழுவணும்ல, பேஸ்ட் அரைச்ச மிக்சியோட தண்ணி இருக்கு இல்லையா, அதை விட்டு கலந்துக்கிறோம். அதாவது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த ஃப்ரூட் சால்ட்டு கலந்த உடனேயே நம்ம நெய் தடவி வச்சுருக்க தட்டில், டோக்லா தட்டில் மாற்றிடணும். அந்த புசு புசுன்னு வரும் ஃப்ரூட் சால்ட்டு போட்ட உடனே. நல்லா சமப்படுத்திட்டு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரை மேலாக தூவி கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணி இருக்கிற கடாயில் இதை வேக வைக்கணும். டூத்பிக் எடுத்து நடுவில் குத்தினோன்னா நல்லா ஒட்டாமல் வரணும். அதுக்கு 10 நிமிஷமோ 12 நிமிஷமோ எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இதை ஆற விட்டுட்டு நம்ம டீமோல்டு பண்ணணும். இல்லைன்னா நடுவில் ஒட்டிக்கிறோம், இல்லைன்னா பிஞ்சு போயிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். கொஞ்சம் போல் கடுகு, வெள்ளை எள்ளு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் ஊற்றணும். தாளிப்பில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு அதையும் அதில் ஊற்றிட்டு இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். சாதாரண டோக்லாவை விட இது சத்து மிகுந்த இந்த சீசனில் செய்யக்கூடிய மட்டர் டோக்லா, பட்டாணி டோக்லா ரெடி.